என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பெருமழையாலும் பெரு வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் அழிந்து கொண்டிருக்கும் வயநாடு மக்களுக்காக செபிக்கிறோம். உயிரையும் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும் இம்மக்கள் மீது உமது பேர் இரக்கம் இறங்குவதாக. மீட்பு பணியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதித்து மீட்பு பணி துரிதமாக நடைபெறவும், அரசு உதவியும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இம்மக்களுக்கு உடனடியாக கிடைத்திடவும், எதிர்நோக்கோடும் விசுவாசத்தோடும் இழந்து போன இந்த வாழ்க்கையிலிருந்து விசுவாசத்தோடு அவர்கள் மீண்டும் எழ அவர்களோடு துணையிருப்பீராக. இந்த ஜெபங்களை எல்லாம் இயேசு என்கிற பரிசுத்த திருப்பெயரால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, கேரள நாட்டில் வயநாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, தொடர் மழை காரணமாக மற்றும் நிலச்சரிவின் காரணமாக இந்த நேரத்து வரையில் 250க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். 100 நபர்களை காணவில்லை. 300 வீடுகளுக்கு மேலாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. 3 கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் உண்மையாகவே மனதுக்கு வேதனை தருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த இயற்கையினுடைய கோர தாண்டவம் அந்த மாநிலத்து மக்களை மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த ஒரு துன்பகரமான நேரத்தில் அவர்களோடு உணர்வு பூர்வமாக நாம் இருந்து அவர்களுக்காக செபிக்கவும், இறை இரக்கம் அந்த மாநிலத்தின் மீதும் மக்கள் மீதும் இறங்கவும், இறை பாதுகாப்பும் பராமரிப்பும் உடனடியாக கிடைக்கவும், அரசுகள், மத்திய மாநில அரசுகள் பாராபட்சம் பார்க்காமல் அந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் துணை நிற்கவும் நாம் தொடர்ந்து செபிப்போம். நான் நேற்று சொன்னது போல பண உதவி நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு துன்பகரமான நேரத்தில் அவர்களோடு நாம் உணர்வுபூர்வமாக பிரசன்னமாக இருக்கிற நேரத்தில் இது அவர்களுக்கு ஆறுதலையும் அதே நேரத்தில் வாழ்க்கையை புதிதாக தொடங்குவதற்கு ஒரு உந்து சக்தியையும் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை வெர்ச்செல்லி நகரத்தினுடைய புனித இசேபியோஸ் என்கிற ஆயருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவர் வாழ்ந்தது கிபி 340 அப்படி என்று சொல்லுகிறார்கள். இவர் பிறந்தது சர்தேனியா பகுதி என்றும், அதற்கு பிறகு இவருடைய தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு இவருடைய தாய் கல்விக்காக இவரை ரோம் நகருக்கு அழைத்து சென்றார் என்றும், அங்கே ரோம் நகரில் கல்வி பயின்று பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராகவும் உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய வாழ்நாள் முழுவதும் அப்பொழுது நிலவி வந்த ஆரிய பதத்திற்கு எதிராக இவர் பேசியும் எழுதியும் மறைவுரையாற்றியும் மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். அந்த ஒரு காரணத்திற்காக பல முறை நாடு கடத்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக தண்டிக்கப்பட்ட பொழுதும் கடைசி வரையில் விசுவாசத்தில் நிலைத்து நின்றவர் தான் இந்த புனித ஆயர் இசேபியோஸ். அவருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களாலேயே நம்ம புரிந்து கொள்ளப்படாத ஒரு சூழல், அல்லது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களே நம்மை பற்றி தவறாக பிறரிடத்தில் பேசுவது, அல்லது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களே நம்முடைய தகுதியையும் அல்லது நம்முடைய உடனிருப்பையும் உணராமல் இருப்பது மனவேதனையையும் அதே நேரத்தில் மன அழுத்தத்தையும் பல நேரங்களில் கொடுக்கும். என்னடா இது, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் என்னை நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் என்னை கழுவி ஊற்றுறாங்க அல்லது என்னை பற்றி ரொம்ப தப்பாகவே நினைக்கிறாங்களே என்கிற மன உளைச்சல் பலருக்கு இருக்கிறது. இதை நான் நேரடியாகவே பலரிடத்தில் கேட்டிருக்கிறேன். மற்றும் சில நேரங்களில் இறந்தவர்களுக்கான அந்த அடக்க திருப்பலிக்கு செல்லுகிற நேரத்தில், குறிப்பாக துறவரத்தார் மற்றும் குருக்களுடைய இந்த இறுதி திருப்பலிக்காக செல்லுகிற நேரத்தில் அங்கே அரை மணி நேரம் 1 மணி நேரம் இறந்தவரை பற்றி மிக அழகாக பேசுவார்கள். பல நேரம் என் எண்ணத்தில் ஓடும், உயிரோடு இருக்கிற பொழுது எத்தனை பேர்
அந்த நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களிடத்தில் அல்லது உடல்நலை குறைவினால் அவதிப்பட்டவர்களிடத்தில் சென்று ஆறுதலான வார்த்தைகளையும் தேறுதலான வார்த்தைகளையும் அல்லது சின்ன சின்ன உதவிகளையும் நம்ம செய்திருக்கிறோமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் இதை நான் உங்களுக்கு இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊருக்கு செல்லுகிறார். சொந்த ஊரில் சென்ற அவரை பார்த்து அவருடைய ஊரார் என்ன சொல்லுகிறார் என்றால், ஓ, இவர் தச்சனின் மகன் தானே, இவருடைய தாய் நம்மோடு தானே இருக்கிறார், இவரிடமிருந்து என்ன பெரிதாக வந்துவிடக்கூடும் அப்படி என்று இயேசுவை சிறுவயதிலிருந்து பார்த்து அவருடைய குடும்பத்தோடு உறவாடியவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்க தவறியதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசம் குறைவாக இருந்த ஒரு காரணத்தினால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊரில் மிகப்பெரிய அரும்பெரும் செயல்களை எதுவும் செய்யவில்லை அப்படி என்கிற செய்தி அதிர்ச்சியான செய்தியாகத்தான் நமக்கு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு நிலை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படலாம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் தினமும் திருப்பலிக்கு போகிறேன், தினமும் இறை வார்த்தையை கேட்கிறேன், தினமும் இறை வார்த்தையை படிக்கிறேன், அதே நேரத்தில் ஜெபமாலையை சொல்லுகிறேன், நற்கருணை ஆராதனைக்கு செல்லுகிறேன் மற்றும் ஒவ்வொரு அருட்சாதனங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன், வருடத்திற்கு ஒரு முறை வேளாங்கண்ணி, மேல்நாரியப்பனூர், பெரியநாயகி அம்மா கோயில், கோணாங்குப்பம் மற்றும் இறுதி ஆண்டவர் கோயிலுக்கெல்லாம் நான் ரெகுலராக போகிறேன். இருந்தாலும் எங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லை, இருந்தாலும் எங்கள் குடும்பங்களில் அமைதி இல்லை, இருந்தாலும் எங்கள் குடும்பங்களில் எந்த அதிசயமும் நிகழ்வது இல்லை அப்படி என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய சொந்த ஊர்க்காரர்களைப் போல பல நேரங்களில் திவ்ய நற்கருணையில் ஆண்டவரை உட்கொள்கிற நாம் அவரை உணராமலேயே அல்லது அவரது திரு உடல் திரு இரத்தம் என்று புரியாமலேயே உட்கொள்கிற ஒரு அபாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தினமும் கோயிலுக்கு நாம் சென்றாலும் வெறும் சடங்காக அங்கே திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரியாமலும் உணராமலும் கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்கிற அபாயத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, திவ்ய நற்கருணையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடும் இரத்தத்தோடும் சதையோடும் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆன்ம மற்றும் உடல் நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து என்று புரிந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவை விசுவாசத்தோடு பார்க்க கற்றுக்கொள்கிற பொழுது, ஒவ்வொரு திருப்பலியிலும் விசுவாச கண்களோடு பங்கெடுக்கிற பொழுது, ஒவ்வொரு முறையும் திருவருட்சாதனங்களை நாம் பெறுகிற பொழுது விசுவாசத்தோடு உண்மையான உணர்வோடு பெற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு இயேசு பரிச்சயப்பட்டவராக அல்லது ஒரு பழக்கப்பட்டவராக தெரியாமல் ஒவ்வொரு முறையும் நமது ஆண்டவராக, நமது மீட்பராக, நம்முடைய இரட்சகராக, நம்மோடு உடனிருப்பவராக நமக்கு அவர் தெரிவார். அந்த நேரத்தில் தான் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய உடலிலும் நம்முடைய குடும்பங்களிலும் அதிசயங்கள் நிகழும் என்கிற அழகான செய்தியை புரிந்து கொண்டவர்களாய் பழக்கப்பட்ட இயேசுவை பார்க்காமல் நாம் ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிற விசுவாசத்தில் உணர்ந்து கொள்கிற இயேசுவாக இயேசுவை ஒவ்வொரு நாளும் பார்த்து பேசி பழக இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.